இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உருவான சமயத்தில் சுற்றி இருந்த அரபு நாடுகள் எதுவுமே இஸ்ரேலை அங்கீகரிக்கலை, இஸ்ரேலை பகையாக தான் பார்த்தாங்க. ஆனால் அதிகமாக ஷியா இஸ்லாமியர்களை கொண்ட ஈரான் மட்டும் இஸ்ரேலை அங்கீகரிச்சது. அஃபிஷியலாக இஸ்ரேலை அங்கீகரிக்கலை அப்படின்னாலும் ரகசியமாக இஸ்ரேலோட ரொம்ப நெருக்கமான ஒரு உறவை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ இருந்த அரசரான ஃபாலவி. அந்த டைம் கோல்டு வார் டைம். அப்போ அமெரிக்காவோட தன்னுடைய இணக்கத்தை ரொம்ப அதிகமாக மெயின்டைன் பண்ணார் ஃபாலவி. அமெரிக்கா சோவியத்தை மிடில் ஈஸ்ட்டில் தடுக்கிறதுக்கான 2 பில்லர்ஸ் எங்களுக்கு யாருன்னா, ஒன்று ஈரான், இன்னொன்று சவுதி அரேபியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் டைஸில் இருந்தார். இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உருவாக்கப்பட்டதில் இருந்து இஸ்ரேல் இன்னைக்கு வரைக்கும் சர்வைவ் ஆகிறதுக்கான மிக முக்கியமான காரணம் அமெரிக்காவோட அதுக்கு இருக்கக்கூடிய நட்பு தான். அமெரிக்கா ஏற்கனவே ஈரானுக்கு அந்த சமயத்தில் ரொம்ப க்ளோஸாக இருந்ததுனால இஸ்ரேலும் ஆட்டோமேட்டிக்காக ஈரானோட ரொம்ப க்ளோஸாகவே இருந்தாங்க. நிறைய உதவிகளை ஆரம்பத்தில் இருந்தே